புதுவிதமா உட்காந்து எங்க சாப்பிட்டு. ஆமா, புதுசா ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்க வந்து சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி சாப்பிட உட்காந்தாச்சு. சோ என்ன சாப்பிடுறோம்னு பாக்கலாமா? வாங்க 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 வாங்க. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா, நீ எதுக்கு, அதாவது நம்ம வீட்ல இருந்து ருசியா செஞ்சு கொண்டு வந்து நம்ம வந்த டூர் பிளேஸ்ல வந்து சிக்கன் குழம்பு தான் கரெக்டா பசிக்குங்க. சரி, என்ன பண்றோம்னா நாங்க வந்து ஏற்காட்டுக்கு வந்திருக்கோம். ஏற்காட்டுக்கு எங்க வந்திருக்கோம்னா கார்லயோ இல்ல தனியா ஒரு பஸ்லயோ அந்த மாதிரிலாம் வரல. தனியா பஸ்ல இல்ல, வேன்ல வரல. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம், சொல்றேன் அது என்ன டீடைல் சொல்றேன். சோ ஏற்காட்டுல வந்து நாங்க வந்து ஏற்காடு டூர் வந்து கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி நமக்கு தராங்க. 300 ருபீஸ்க்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு டிக்கெட். அதுக்கு வந்திருக்கோம். காலையில கிளம்பிட்டோம். ஆனா வீட்டுல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட டைம் இல்ல. சோ இங்க வந்து பஸ்ல வந்து இப்ப இங்க ஒரு இடம் நிறுத்திருக்காங்க சுத்தி பாக்கிறதுக்கு, பொட்டானிக்கல் கார்டன். ஆனா சாப்பிட்டு போய் பார்க்கலாம். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சாப்பாடு தானே முக்கியம், அதனால வந்து இட்லி வச்சுக்கலாம். 2 இட்லி, ஒரு முட்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கல்பனாவோட ஃபேவரட் சிக்கன் குழம்பு. நிறைய புரோட்டீன் இருக்கு இதுல. ஸோ அதனால சிக்கன் குழம்பு அப்படி ஊற்றி, இந்த சிக்கன் குழம்பு இப்படி தொட்டு நல்லா இட்லியை எடுத்து இப்படி சிக்கன் குழம்புல தொட்டு ஒரு பீஸ் சிக்கனையும் இப்படி எடுத்து வச்சு சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. டேஸ்ட் தட்டி தூக்குது, எச்சு தெளிக்குது. இன்னைக்கு நம்ம வீட்டுல காலையில இட்லியும் சிக்கன் குழம்பு, முட்டை, பாயில் வெக், இதுதான். உங்க வீட்டுல என்ன பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்க, வாங்க சாப்பிடலாம்.